அதாவது செய்வன வைக்க முடியுமான்னு இல்ல. செய்வன வச்சு தான் நெறைய இப்போ அதிகமான பிரச்சனைகளுக்கு அதாவது இப்ப நேருக்கு நேரா நம்ம ஒரு ஆளுட்ட சண்டை போட்டாலோ, அடி போட்டாலோ, கண்டிப்பா அது போலீஸு, அது சட்ட ரீதியா நெறைய சிக்கல்கள சந்திக்க வேண்டியிருக்குது. அதனால இந்த செய்வன அப்படிங்கிறது ஈஸியான வேலை. கண்ணுக்கு தெரியாம, அவங்களுக்கு தானா இயற்கையா நடந்த மாரியே ஒரு இத உண்டு பண்றதுக்கு பேர் தான் செய்வன. இது பிளாக் மேஜிக். அதாவது கண்ணுக்கு தெரியாம நம்ம கண்ணுக்கு பின்னாடியே இந்த மாரிப்பட்ட பிரச்சனைகள் தானா விழுறாரு, அடிபடுது, வெட்டு காயம் உண்டாகுதுன்னு சொல்லி அப்புறம் அந்த வீடு சிலவங்களுக்கு பாதி கட்டி அந்த ரூஃப் வர வரைக்குமோ அப்படி நின்னு போயிரும். நின்னு போய் ம். பாழடைஞ்சு போன வீடுகள் எல்லாம் நம்ம நெறைய பார்ப்போம். கை ஆமா. நிறைய காசு வச்சிருப்பாங்க. அதனால பண்ண முடியாது. ஏன்னா வேற ஏதாவது ஒரு செலவை இழுத்து விட்டுரும். சிலவங்க அப்படி இருந்து முட்டி மோதி காசு ஏன்னா முன்னாடியே முன்பணத்த மொத்தமா லோன் போட்டு குடுத்து வீடு நம்ம கட்டி விட்டா கூட, கட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, அந்த வீட்ல போனா சண்டை சச்சரவு வரும். அந்த வீட்ல ஆளுக்கு ஏவல் முறையோ இல்ல செய்வின இந்த கழிப்பு இது மூலமா பண்ணாங்கன்னா, நம்ம ம். அவங்கள உட்கார வச்சு கழிப்பு கழிச்சு இது பண்ணுவோம். இல்ல வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, கலச பூஜை பண்ணி அங்க இருக்கிற அந்த கெட்டதுகள விலக்கிக்கிட்டு, திருப்பி அந்த வீட்ல தெய்வ கடாட்சம் வர மாரியும் செய்வினைய கழிப்பு கழிச்சு செய்வினையும் சரி பண்ணி குடுப்போம். அது மாரி ஆளு உடம்புல இருக்குது செய்வினை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னா, அதுவும் நம்ம சரி பண்ணணும். தண்ணி குடிக்கிறான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கிறான். அது மாரி தான் செய்த தப்புக்கு தானே தண்டனை அனுபவிக்கிற மாரி திருப்பி போற மாரி பண்ணி விட்டுருவோம் நம்ம. அது அப்படியே நம்ம வச்சோம்னா அவங்க பண்ணா நமக்கு வராது. யார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு போயிரும். அந்த மாரி நம்ம நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே அத அனுபவிச்சுக்குவாங்க. அந்த மாரி கூட நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோமா? வணக்கங்க எல்லாருக்கும். நான் உங்க பாலாம்பிகா. அ அதாவது இப்போ வந்து உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. நல்லது ரொம்ப கம்மியாயிடுச்சு, கெட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அப்படி கெட்டது செஞ்சாலும் யாரும் பெருசா வாழ்ந்துற முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ அந்த மாரி ஒரு நெறைய நல்லது பண்ற ஒரு நபர நம்ம சந்திக்க போறோம். நல்ல மனிதர். ஒரு அழகா ஃப்ராங்க்கா பேசுறாரு. ஒரு என்ன சொல்ல ஒரு குழந்தை மாரி இப்ப நான் வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரு ஒரு குழந்தை மாரி என்ட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவரு. நெறைய குடும்பத்த கணவன், மனைவி பிரிஞ்சவங்கள சேர்த்து வச்சு, நெறைய அவங்களுக்கே இப்ப நமக்கே பிரச்சனை என்னன்னு நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. அத அவர் கண்டுபிடிச்சு உங்களுக்கு அழகா சரி பண்ணி குடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம். அவர் யாருன்னா, கேரள அருள்வாக்கு வித்தகர் சுனில் அவர்கள தான் நம்ம சந்திக்க போறோம். நானே நெறைய விஷயம் டவுட் எல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ண போறேன். அதே மாரி உங்களுக்கும் நெறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அத விட தீர்வும் கிடைக்கும். அப்படி நீங்க அவர நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து நம்பர் எடுத்து அவர நேர்லயே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நேர்ல வர முடியலன்னா, வெளிநாட்ல எங்க இருந்தாலும் சரிங்க. அவர ஃபோன்லயும் கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அத சொல்லுங்க. அவர் சரி பண்ணி குடுப்பாரு. ஓகேவா? இப்ப நம்ம அவர நேர்லயே சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இந்த செய்வன வைக்க முடியுமா? எப்படி வைக்கிறாங்க அது? இல்ல அது எப்படி எடுக்க முடியும்? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது செய்வன வைக்க முடியுமான்னு இல்ல. செய்வன வச்சு தான் நெறைய இப்போ அதிகமான பிரச்சனைகளுக்கு அதாவது இப்ப நேருக்கு நேரா நம்ம ஒரு ஆளுட்ட சண்டை போட்டாலோ, அடி போட்டாலோ, கண்டிப்பா அது போலீஸு, அது சட்ட ரீதியா நெறைய சிக்கல்கள சந்திக்க வேண்டியிருக்குது. அதனால இந்த செய்வன அப்படிங்கிறது ஈஸியான வேலை. கண்ணுக்கு தெரியாம, அவங்களுக்கு தானா இயற்கையா நடந்த மாரியே ஒரு இத உண்டு பண்றதுக்கு பேர் தான் செய்வன. இது பிளாக் மேஜிக். அதாவது கண்ணுக்கு தெரியாம நம்ம கண்ணுக்கு பின்னாடியே இந்த மாரிப்பட்ட பிரச்சனைய குடுக்குது. இது என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு அண்ணன், தம்பி உறவு, இல்லன்னா ஒரு குடும்ப உறவு இருக்கு. அவங்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் நல்லா நெருக்கமா இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வரும். இல்லன்னா நிலத்தகராறு, குடும்பத்த பிரிக்கிறோம். அப்படிங்கும்போது பிரிச்சு நிலத்த பிரிச்சு தனியா வீடு கட்ட போம்போது, நம்ம இத்தன நாளா ஒண்ணா இருந்தோம். நம்ம வீட இடிச்சிட்டு இப்ப புதுசா அவன் கட்ட போறான். அப்படிங்கிற ஒரு பொறாம. அப்படி ஒரு பொறாம வந்துச்சுன்னா என்ன பண்றாங்க, அவங்க வீடு கட்டும்போது, அந்த வீடு கடக்கால் எடுக்கிறதோ, ஏதோ ஒரு இது பண்ணும்போது, அதுல தகடு, மந்திரத்த ஏதாவது செய்து எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், இல்லன்னா பொம்மை செய்து கருப்பு கலர்ல பொம்மை, இல்லன்னா எலும்பு எலும்பு இல்லன்னா பன்னி கறி, இது மாரிப்பட்ட ஏதோ அதான் நம்ம பண்ணி குடுக்குற ஆளு எத பண்ணி குடுக்குறாங்களோ, நம்ம மேற்பட்ட தொழில் பண்ற ஆளுங்க பண்ணி குடுப்பாங்க. ம், அவங்க ம். எத குடுக்குறாங்களோ, அத கொண்டு அந்த இடத்துல புதைச்சு வச்சுடுறாங்க. ம், ம், இது என்ன ம். பண்ணுதுன்னா, ஆலமரத்துக்கு விதை போட்ட மாரி. நம்ம பண்றது சின்னதா இருக்கும். பட் அதோடைய பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். அது ம். பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தெரியாது. நம்ம வீடு போட்டு கடைக்கால் போட்டு ஒரு அளவுக்கு எழும்புனதுக்கு அப்புறம் அந்த ம். வீட்டு வேலை நடக்கும்போது அங்க ரத்த காயங்கள் உண்டாவுறது. ம். குடும்பத்துல பிரச்சனை உண்டாவுறது. அப்புறம் அப்படி இப்படி சூழ்நிலை ஆவறதுனால என்ன எல்லாம் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா வர்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிடுறது. வந்துரும். நம்ம நினைப்போம் மேல இருந்து தானா விழுறாரு, அடிபடுது, வெட்டு காயம் உண்டாகுதுன்னு சொல்லி அப்புறம் அந்த வீடு சிலவங்களுக்கு பாதி கட்டி அந்த ரூஃப் வர வரைக்குமோ அப்படி நின்னு போயிரும். நின்னு போய் ம். பாழடைஞ்சு போன வீடுகள் எல்லாம் நம்ம நெறைய பார்ப்போம். கை ஆமா. நெறைய காசு வச்சிருப்பாங்க. அதனால பண்ண முடியாது. ஏன்னா வேற ஏதாவது ஒரு செலவை இழுத்து விட்டுரும். சிலவங்க அப்படி இருந்து முட்டி மோதி காசு ஏன்னா முன்னாடியே முன்பணத்த மொத்தமா லோன் போட்டு குடுத்து வீடு நம்ம கட்டி விட்டா கூட, கட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, அந்த வீட்ல போனா சண்டை சச்சரவு வரும். அந்த வீட்ல நிம்மதி இருக்காது. ம். எவ்வளவு சம்பாதிச்சு வீட்ல கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு செலவு. ஆமா. இல்லன்னா திருட்டு போறது. ஏதோ ஒரு
இதுல அவங்கள பாதிப்பு கொடுத்துக்கிட்டே அது இருக்காங்க. எடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? கண்டிப்பா இப்ப ஒரு செய்வினை நம்ம இருக்குதுன்னா ம். ஒரு ஏற்றம் உண்டு, ஒரு இறக்கம் உண்டு. ஒரு ஒரு ஆமா. செய்வினை இருக்குதுன்னா ம். நெகட்டிவா ஒரு இது பண்றாங்கன்னா அதை கண்டிப்பா நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நம்ம இப்ப வீட்டுக்குள்ள வச்சாங்கன்னா மண்ணுக்கு கீழே வச்சாங்கன்னா நம்ம தோண்டி எடுக்க முடியாது. பட் அது வேலை செய்யாத அளவுக்கு அதோட பவரை கம்மி பண்ணி திரும்ப அந்த தெய்வ கடாட்சம் வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைச்சு அதை பாசிட்டிவான எனர்ஜி அங்க வர்றது மாதிரி பண்ணோம்னா இந்த செய்வினை நம்ம கிளியர் பண்ணலாம். இது ஒரு ஆளுக்கு ஏவல் முறையோ இல்ல செய்வினை இந்த கழிப்பு இது மூலமா பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள உட்கார வச்சு கழிப்பு கழிச்சு இது பண்ணுவோம். இல்ல வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா கலச பூஜை பண்ணி அங்க இருக்கிற அந்த கெட்டதுகளை விலக்கிக்கிட்டு திருப்பி அந்த வீட்டுல தெய்வ கடாட்சம் வர மாதிரியும் செய்வினையை கழிப்பு கழிச்சு செய்வினையும் சரி பண்ணி கொடுப்போம். அது மாதிரி ஆளு உடம்புல இருக்குது செய்வினை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னா அதுவும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோமா. இது எப்படி எடுப்பீங்க? அதாவது இப்ப ஒரு ஆள் வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இப்போ ஒரு ஒரு கெடுதல் நம்ம வீட்டுல இருக்குன்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நான் சாக போறேன் இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கொடுக்கும். அது மாதிரிப்பட்ட எண்ணத்துல இருக்காங்க நம்ம அந்த செய்வினை வந்து இது வச்சுன்னா சேவை கோழி அதை காவு கொடுக்கறது அதை சுத்தி விட்டு எலுமிச்சம்பழம் தேங்காய் வெள்ளை பூசணிக்காய் சம்திங் ஒரு பூஜை சாமான்களை நம்ம இது பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்க கழிப்பழிச்சு ஹோமம் கழிச்சு அவங்க கையால தானியங்கள் எல்லாம் இது போட்ட ஹோமத்தில் இது பண்ணி அவங்க இதுக்கு கெட்டதை அங்கேயே தீக்கி அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த கழிப்பு கிளியர் பண்ணிக்கிட்டு திருப்பி அவங்களுக்கு அது பாதிப்பு. இப்போ நம்ம ஒரு வேலை தொடர்ந்து செய்து விட்டாலும் திரும்ப திரும்ப அது வராம இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக தாயத்து இல்லைன்னா வீட்டுல வைக்கிறதுக்கான எந்திரங்கள் அதாவது தெய்வ இது உள்ள சுதர்சன சக்கரம் இல்ல ஸ்ரீ சக்கரம் இந்த மாதிரிப்பட்ட இதுகள் எல்லாம் போட்டு அந்த வீட்டுக்கான பாதுகாப்பும் பண்ணி கொடுப்போம். திருப்பி அந்த வீட்டுல யாரும் வைக்காத அளவுக்கும் அந்த இடத்துக்கு 4 திசைக்கும் கெட்டு போட்டு திருப்பி பண்ணாத அளவுக்கு அந்த நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். திருப்பி வராத அளவுக்கும் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு பண்ணி விட்டோம்னா திரும்ப திரும்ப அவங்க இப்ப ஒரு முறை வச்சு மாந்திரிகத்துல வெற்றி கண்டவங்கன்னா திரும்ப திரும்ப அதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க டக்குன்னு சரியாயிட்டீங்கன்னா அதை பண்ணனவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஆமா இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாங்க இப்ப நல்லா ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா திரும்பவும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி அவங்க வைத்தா நம்ம பக்கம் வராத அளவுக்கு வைக்கிறவங்களுக்கு திருப்பி போறது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிறான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கிறான். அது மாதிரி தான் செய்த தப்புக்கு தானே தண்டனை அனுபவிக்கும் திருப்பி போற மாதிரி பண்ணி விட்டுருவோம். நம்ம அது அப்படியே நம்ம வச்சோம்னா அவங்க பண்ண நமக்கு வராது, யார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களே அதை அனுபவிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோமா. பரவாயில்ல, சூப்பர். நிறைய அதாவது எப்படி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன உடனே இப்போ செய்வனை சப்போஸ் எடுத்துட்டா கூட திருப்பி அதை பண்ணா கூட வராத அளவுக்கு கூட நீங்க பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்றீங்களே. ஆமா அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ணா அதை சரி பண்ணணும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி பண்ணாத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க நம்ம கிட்டே வந்துட்டு இருப்பாங்க, வராத அளவுக்கு நம்ம திருப்பி கட்டு போட்டு பண்ணி கொடுக்கணும். யாரு பண்ணாலும் நமக்கு வராது. அதாவது லைஃப் லாங்னு சொல்ல முடியாது. ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலே 12 இருந்து 18 வருஷம் தான். அதுக்கு அது மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஒரு அளவு இது வச்சு நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருவோம். இது மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட வரவங்களுக்கு தீர்வு மட்டும் கிடையாது, திரும்ப வராத அளவுக்கு பாதுகாப்பும் நம்ம கேரண்டியும் பண்ணி கொடுக்குறோம். இப்ப இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? இல்ல உங்களை ஏதாவது அருள்வா கேட்டா அதிலே சொல்லிடுவீங்களா? அதாவது இப்போ இப்படி பிரச்சனை இருக்குன்னா நம்ம இவ்வளவு தூரம் வர முடியாதவங்களா என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், அங்க ஒரு திருவிழா நடக்குது, அந்த மாதிரி கோயிலுக்கு போனதுல அங்கேயே சாமி ஆடி வராங்க, இல்ல அங்கேயே உட்காந்து குறி சொல்றவங்க இருப்பாங்க, சோழி பிரச்சனை பாக்க இருப்பாங்க, இல்ல கிளி ஜோசியம் எல்லாரும் பொய் சொல்றவங்கன்னு இருக்க முடியாது. ஒரு சிலவங்க தொழிலுக்காக வயிற்று பசிக்காக ஏதோ பொய் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரே பொய்ய 10 நாள் சொல்ல டெய்லி சொல்லி அதை பொழப்ப ஓட்ட முடியாது. அப்படி கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை அங்க இருக்கும். அப்படி ஏதாவது இது பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற இது பண்ணீங்கன்னா அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இல்லைன்னா தனக்கு மீறி தன்னை அறியாமலே இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வீட்டுல நடக்குது, நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் நம்ம முன்னுக்கு வர முடியல, ஏதோ ஒரு தடங்கள் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது பாதிக்கப்பட்டவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா யாராவது இப்படி உங்க வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுபவம் யாராவது சொல்லியிருந்தா கூட அவங்க சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக நம்ம கிட்ட கால் பண்ணா கூட நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு சின்ன கட்டணம் வாங்கணும். கட்டணம் இல்லாம நம்ம எது பண்ணாலும் அது பலிக்காது. பணம் கொடுத்தாதான் பலிக்கும் முதல்ல. ஏன்னா இது ஒரு தொழில். இது அதனால ஏதோ ஒரு காணிக்க கட்டணம் வாங்குறோம், நமக்கு 500 ரூபாய் கட்டணம் வாங்குறோம். ஆனா அதை நீங்க இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த எடுப்புக்கு உங்களுக்கு செய்வன இருக்குது சரி பண்ணணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம். அதாவது இயற்கையா நடக்கிற பிரச்சனையா இல்ல கிரக நிலைகள் ஜாதகப்படி கிரகங்கள் சரியில்லைன்னா கூட பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்குதா இல்ல உங்களுக்கு அமானுஷ்யமா அதாவது மாந்திரிகமா பிளாக் மேஜிக்ல ஏதாவது நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் பிரசனம் பாக்குறோம், இல்ல அருள்வாக்கி கேட்கிறோம். இதுல இருக்குது அப்படின்னு பண்ணதுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? சிம்பிளா நம்ம வீட்டுல பண்ற பரிகாரமா இல்ல கோயில்ல போய் பண்ற பரிகாரமா இல்ல நம்ம கிட்ட வந்து ஆமா அதாவது நார்மலா இப்போ ஏதாவது யாராவது சாபம் கொடுத்திருப்பாங்க, அதுல சிலவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதாவது ஜாதகப்படி அவங்களுக்கு இந்த நேரம் கெட்ட நேரமா இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் கோயில்ல பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த சிவன் கோயிலுக்கு போங்க, இல்ல காளகஸ்தி போங்க, இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கும். இல்லைன்னா கோயில விளக்கு வைக்கிறது, நெய் விளக்கு வைக்கிறது, ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும். இது யாராவது பண்ணி விட்டுருந்தாங்க, அதாவது
மந்திரத்தை மந்திரத்தால மட்டும்தான் எடுக்க முடியும். முள்ளால எடுக்குங்கிற மாதிரி செய்வனை செய்துதான் தீர்க்கணும். அந்த மாதிரி இருந்தா நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த மாதிரி பண்ணணும், இது இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அது அவங்க எப்படி ஓகேங்கிற மாதிரி பண்றதானா நம்ம அதாவது சேஃப்டி பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணாலும் சரிதான். இல்ல எங்களுக்கு தற்சமயத்துக்கு இருக்கிற பிரச்சனை தீந்தா போதும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல எங்களுக்கு பண்ணவங்க அவங்களே அதை அனுபவிக்கணும், அதை திருப்பி மட்டும் விட்டுருக்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. சிலவங்க என்ன பண்றாங்க, நான் கஷ்டப்படுறேன், அவங்க யாரும் கஷ்டப்படுறாங்க, என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்க அதாவது நம்ம யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறோமா. சூப்பர், ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேரோட பிரச்சனைகள் வந்து எப்படி சப்போஸ் அது செய்வன போயிடுச்சுன்னா கூட தைரியமாயிடுவாங்க. ஆனால் திருப்பியும் வராத அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களே, ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி. கவலையப்படாதீங்க, என்ன பிரச்சனைனாலும் சரி. ஏன்னா நம்ம என்ன பிரச்சனை எதனால அப்படி சில பேருக்கு அது 7 நாட்டு சனி போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஏதோ திருஷ்டி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்வனைகள்லாம் இருக்குன்னு நமக்கே தெரியறது கிடையாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது பிரச்சனை எல்லாருனாலும் சரி, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சுனில் ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்க. அது எதுவும் உங்களுக்கு திருப்பியும் வராத அளவுக்கு அவர் பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ.